என்னமாச்சு? தமிழ்நாட்டுல தாய் குளத்துக்கு பாதுகாப்பே இல்ல. எப்படி இருக்கிற பாருங்க. என்னாச்சுன்னு பொறுமையா சொல்லுங்க. ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். எவனோ என் பர்ஸ் அடிச்சிட்டான். பர்ஸ் எங்க வச்சிருந்தீங்க? ஜாக்கெட்டுக்குள்ள. அவன் ஜாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பர்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் பர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஜாக்கெட்டுக்குள்ள கை விடுறான்னு யாருக்கு தெரியும்? அப்படி எல்லாம் லுக் விடாதீங்க சார், வெக்கமா இருக்கு. என் சர்வீஸ்ல எத்தனையோ சப் இன்ஸ்பெக்டர்களை பார்த்திருக்கிறேன். ஆனா எவனுக்குமே இந்த அளவுக்கு கொழுப்பு இருந்தது. குட் மார்னிங் சார். அப்புலு அப்புலு அப்புலு. உள்ள போ. குட் மார்னிங் சார். யா குட் மார்னிங் சார். சார், இவன் பயங்கரமான பிக் பாக்கெட். இவனை நான் தான் சார் பிடிச்சேன். அச்சா, எதுக்காக பிக் பாக்கெட் அடிச்ச? தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு. தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சு. தவடி உங்க கூட காசு இல்ல, அதான் பிக் பாக்கெட் அடிச்சேன். சோ பிக் பாக்கெட் அடிச்ச, போலீஸ்ல மாட்டிக்கிட்ட இல்ல? இனிமே இப்படி செய்வியாடா? இனிமே இப்படி செய்வியா? இனிமே இப்படி செய்வியா? என்ன செய்ய மாட்டேன்? பிக் பாக்கெட் அடிக்க மாட்டேன் சார். நோ, பிக் பாக்கெட் அடிக்கலாம், தப்பே இல்ல. ஆனா இந்த மாதிரி போலீஸ்ல மட்டும் மாட்டிக்கவே கூடாது. ஏய், அந்த ஆள் எடுக்கட்டும். வந்த உடனே புனிய வச்சுட்டானே. நியாயமான காரணத்துக்காக பிக் பாக்கெட் அடிக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. குறிப்பா போலீஸுக்கு தெரியவே கூடாது. தோ, இந்த போலீஸோட பர்சனை பிக் பாக்கெட் அடிச்சது அவருக்கு தெரியவே தெரியாது. சார், நீங்களா பிக் பாக்கெட் அடிச்சீங்க? எஸ், பெரியவங்க சொல்லிருக்காங்க, களவும் கற்றுமரன்னு. நான் இன்னும் மறக்கல. எல்லா திருட்டு நம்ம தெரிஞ்சாதான் போலீஸாவே இருக்க முடியும். ஓகே? எஸ் சார். சார், இத நீங்க எப்ப அடிச்சீங்க? நீங்க குனியும் போது. இனிமே இவர் எதிரில நாம குனியவே கூடாது. ஓய் சார், நீங்க எந்த ஸ்டேஷன்? ரேடியோ ஸ்டேஷன். போல் A1. A1. ஏன் என்ன பார்த்தா டூப்ளிகேட் மாதிரி தெரியுதா? அங்க விஜயராகவன் ஆச்சே. அவனை வீட்டுக்கு அமிச்சிட்டேன். ஆமா, இவ்வளவு பெரிய லாட்ஜ்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே பண்றது இல்ல சார். ஏன் ஒரு 15-20 ஐட்டங்களை வச்சுட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ண வேண்டியதானே? அது ஒரு பக்கமா பண்ணிட்டு இருக்கேன் சார். குல்சாவா? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. All the girls? All the girls. Come on, come on, come on, come on, come on, come on, come on. ஏன் சார், இவ்வளவு பொண்ணுங்க இருக்காங்களே, எப்படி செலக்ட் பண்ண போறீங்க? குலுக்கல் முறையில. குலுக்கல் முறையில. உங்களுக்கு எல்லாம் கொலை கொலையா முந்திரிக்கா பாட தெரியுமா? பாடுங்க. கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. 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 கொலை கொலையா முந்திரி. சூப்பரா செலக்ட் பண்ணிட்டீங்க சார். ரஜாத்தி. இதுக்கே இவ்வளவு லேட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய வேலை இருக்கு. கமான் கமான், குயிக் குயிக் குயிக். பிக் பிக்னு குதிரை ஓட்டாதீங்க சார், கழட்ட வேணாமா? இதுல கூட 3 முடிச்சு போடுவாங்க. இப்பெல்லாம் கேட்டா சரியா வராது. கூட 2ல 1 நான் பாத்துறேன். டாலி தப்பா டப்பா ஜில்லா கப்படி ஜபை. யாரு? விஜயராகவனா? உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சா சொன்னாங்களே. யார் சொன்னா? சொன்னவரு மேல ரைட் பண்ணிட்டு இருக்காரு. அட இருமா, ஒரே இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. போலீஸ் எங்க எங்க? போலீஸ்னா நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? திருடன் தான பயப்படணும். அது திருடனை கண்டு போலீஸும் பயப்படலாம், போலீஸை கண்டு திருடனும் பயப்படலாம். அது பார்த்த வரைக்கும் போதும், ஆளை விடுமா? சார் சார் இருக்கு சார். என்ன சார் இன்டர்வெல்ல விட்டு போறீங்க? குட் மார்னிங் அண்ணி. அண்ணியா? நானா? என்னடா என் மேல கில்லி அடிச்சது மட்டும் இல்லாம அண்ணின் வேற சொல்றீங்க? ஒண்ணு மட்டும் இல்ல, மப்போ மந்தாரமா கொத்துங்கோலையுமா யார பார்த்தாலும் அண்ணின்னு கூப்பிட சொல்லி எங்க அண்ணாத்த சொல்லி இருக்காரு. எவன்டா உங்க அண்ணாத்த? ஓய், உஜாரா பேசு. அண்ணாத்த வந்தாரு, நிஜாரா கழட்டிடுவாரு. டேய், உணர்ச்சி வசப்படாத தாயே, எங்க கில்லிய கொடு. இது எக்ஸசைஸ் பண்ற இடம், உங்கள மாதிரி பொறுக்கி பசங்க கில்லி ஆடுற இடம் இல்ல. என்னங்கடி, நேத்து இதே மாதிரிதான் ஒருத்தங்களாண்ட அனாவசியமா சண்டை வச்சுட்டு போனா. நீ 2வது பார்ட்டி. பின்னால பட்டத்துக்கே அப்படி பிகில் உதிரியா? ஐயா, இப்ப நான் தேஞ்சா போச்சே. அதான்டா, இதே கண்டி இருந்ததா அப்ப சாமாம் கிட்ட கம்கமா இருந்திருப்பாளுங்க. சின்ன பசங்க ஆச்சுனால அப்படியே சில்பிக்கிறாள். என்னையா இது? ஜிப்பு போடலையா? என்னவா இது?
என்ன அது மைதாமா பேசுற மாதிரி பேசுற கைய? அபிஷ்டு, இது கூட தெரியாத நோக்கு. இப்படின்னா லைட் எரியுதாக்கும். ஓஹோ. ஓய், இப்படி பண்ணா லைட் இருக்குன்னு அர்த்தமா? ம். என்ன அது? கை, வலது கை. அது தெரியுது. அதையே அப்படி ஆக்ஷன் பண்ற? அப்படி பண்ணா லைட் இருக்குதாக்கும். இப்பதான் சாமா சாஸ்திரி சொல்லிட்டு போறார். நல்ல புலிக்குட்டியாட்டம் இருக்க. நல்லா சிரிக்கிற. உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு லவ் பண்ணலாம். உன்னை அப்புறமா பாத்துக்க. அப்புறம் அவசியம் பார்க்கணும். என்ன பேண்டோட பார்த்தாலே இப்படி இருக்காளே, புடவையில பார்த்தா ஒரு ஜூட். உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு போலீஸ் நம்ம குப்பத்துக்கு வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா உத்தமன வேஷத்தை மாத்து. மன்னிக்கணும் சார், குடியேற்றத்துக்காக அவசரமா போயிட்டு இருக்கிறேன். உன் பேர் என்ன? மாவு, வேவு, சாவு, சுந்தரராமன். இங்க கஜேந்திரன் யாரு? உள்ள போட்டுங்கிறாரு இவர்தான். இவரா? அவன் முடி நரைச்சதுக்கு அப்புறம் தான் கொடியேற்றுவான். இவர் இந்த வயசுல ஏத்துறாரு. இன்னைக்கு குடியரசு தினம்ல, அதான் கொடியேத்துறாரு. குடியரசுக்காக ஊரெல்லாம் கொடியேத்துறாங்க. ஆனா நான் கொடியேத்துறது யாருக்காக தெரியுமா? மாவு, வேவு, சாவு, சுந்தரராமன். சுதந்திரத்துக்காக போராடின கடைசி தொண்டர். காந்தி உப்பு சத்தியாகிரகம் செஞ்சப்ப நடக்க முடியாத நிறைய பேரை உப்பு மூட்டை தூக்கிட்டு போனதே அவர்தான். இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். அதுக்காக தான் கொடியேத்துறேன். தம்பி, அந்த அல்வா கொண்டு வா. அல்வாவா? எதுக்கு? என்னது, பசங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்தாரு, நமக்கு மட்டும் அல்வா கொடுக்குறாரு? போலீஸ்க்கு மட்டும் அல்வா கொடுக்கறது அவரோட பழக்கம். மத்தவங்க எல்லாம் வாங்கிதான் கொடுப்பாங்க. ஆனா அவரு கிண்டியே கொடுப்பாரு. அடடடடா, இப்படி ஒரு அல்வாவை கிண்டியே கொடுப்பாரு தெரிஞ்சிருந்தா இந்த உத்தமரை சந்தேகப்பட்டு நாங்க இங்க வந்திருக்கவே மாட்டோம். வாழ்க அந்த மாவு, வேவு. அப்புறம் என்ன? சாவு. வாயா. ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்க முடியல, கொஞ்சம் சாஞ்சுக்கவா? சாஞ்சிக்குங்க. நீங்க என் தாத்தா மாதிரியே இருக்கீங்க. ஆத்தா. உங்க பேரு? கஜா. கஜா தாத்தா. நெக்ஸ்ட். அப்பா, ஓ மனச போல வாழ்க்கையும் பெருசா இருக்கணும். வயசு பசங்க மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியல. அருகுடா இந்த தடி. உடம்ப நுழைக்க முடியல. தள்ளவா? ஐயோ, அங்க இடிக்குதா? பெருசாதான் இருக்கு டேபிள். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. ஒரு வாரமா தூக்கமே இல்ல. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. நெஞ்சு மட்டும் இல்ல, வயிறும் வலிக்குது. அதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க? டாக்டர் கிட்ட போயிருக்கணும். டாக்டர் கிட்ட தான் போனேன். டாக்டர் தான் சொன்னாரு, இதயத்துல கோளாறு இருந்தா நாங்க பாத்துக்கோ, உனக்கு இதயமே இல்ல, அதனால இதயத்தை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாரு. அதான் வந்திருக்கேன். என்ன உளற? வளரல, சந்தேகமா இருந்தா இந்த எக்ஸ்ரே பாரு. பாத்தியா பாப்பா, இதே இருக்க வேண்டிய இடத்துல வெறும் ஓட்டை தான் இருக்குது. அது கையில வைக்காத கூச்சமா இருக்குது. சாரி, சரியா ஓட்டல, அவ்வளவுதான். ஏன்டா இது என்னது? சரியான பொறுக்கிடா நீ. உன் தொல்லைக்கு ஒரு எல்லையே இல்ல. bloody fool rascal scoundrel idiot. ஐயோ, இவ்வளவு வார்த்தை வாயிலிருந்து இங்கிலீஷா வருது. 3 வார்த்தை. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடு. இது இல்லாட்டி இங்கே அவுத்து போட்டு ஜே நான் ஓடி போயிடுறேன். யூ உன்னை லாக்அப்ல தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டேன் பாரு. கண்ட இடத்துல தட்டினா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவேன். உன் மூஞ்சிக்கு லவ் ஒரு கேடா? லவ் மூஞ்சிக்கு இல்ல, அதுக்குதான் மனசுக்கு. நீ என்ன மனுஷார லவ் பண்றேன்னு தெரியும், ஆனா அத வாயார சொல்ல மாட்டேங்கிற. நீ பெரிய மன்மத குஞ்சு.
நான் உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? தெரியும். அதனாலதான் என்ன இவ்வளவு நேரமா இங்க நிக்க வச்சு ரகசியம் பேசிட்டு இருக்க. இல்லன்னா உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி இருக்க மாட்டேன். இப்ப இங்க இருந்து போறியா இல்லையாடா? இப்ப போறேன்டி. ஆனா நாளை காலையில 6 மணிக்குள்ள உன்னுடைய முடிவை நீ சொல்லலைன்னா நான் தண்டவாளத்துல மண்டையை வச்சிருவேன். அனாவசியமா ஒரு அழகான வாலிபனோட சாவுக்கு நீ காரணம் ஆயிடாத. நீ என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு உன் மனசாட்சி கேட்டுப்பார்.